ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 8. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இயேசு ஒலிவ மலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் எப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இரட்சக சபை குருக்களாகிய நாங்கள் உங்கள் இல்லங்கள் தேடி இறை வார்த்தையை பகிர வேண்டும் என்ற முயற்சியில் இந்த எளிய முயற்சியை நாங்கள் ஏறெடுத்திருக்கின்றோம். ஆண்டு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருவிழா நாட்களிலும் வர இருக்கக்கூடிய நற்செய்தியின் அடிப்படையில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே தமிழக இரட்சகை சபை குருக்களாகிய நாங்கள் மகிழ்கின்றோம். இன்று நான் உங்களோடு தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையை குறித்தும் அன்றைய நாளில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு தரக்கூடிய செய்தியை குறித்தும் உங்களோடு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வாசகங்கள் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இந்த இறை வார்த்தை நம்மை எத்தகைய ஒரு வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கிறது என்பதை குறித்து தியானிக்கையிலே இன்றைய வாசகத்தில்
3 விதமான மனிதர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண். இரண்டாவது, அவளை பிடித்து கொண்டு வந்த அந்த மக்கள் கூட்டம். மூன்றாவது, தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முன்னிறுத்தப்பட்ட இயேசு. இந்த 3 பேரும் இவர்களுடைய மனநிலை என்ன, இந்த 3 பேரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதைத்தான் இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கின்றார். கண்டிப்பாக அவர் வேண்டுதல் செய்வதற்காகத்தான் அங்கே சென்றிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு இயேசுவின் முன் வருகின்றது. அவர்களுடைய எண்ணம் என்ன? எதற்காக இந்த பெண்ணை அவர்கள் இழுத்து கொண்டு இயேசுவிடம் வர வேண்டும்? இதைத்தான் இன்று நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய நோக்கம் அந்த பெண்ணிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதல்ல. வேதாகமத்திலே மிக தெளிவாக, மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது கிடைக்குமா என்ற வழி தேடிதான் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த பெண்ணை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. அவருடைய கவலைகள் எல்லாம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் மீது ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும். அப்படி அவர்கள் என்ன குற்றத்தை தான் சுமத்த ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்பியது 2 நோக்கம். ஒன்று, இவர் கடவுளின் மகன் என்கிறார், இவர் மெசியா என்கிறார், இவர் நம்மை மீட்க வந்திருக்கிறார் என்கிறார். அப்படி என்றால் மெசியா என்றார், மீட்பு என்றால் மன்னிக்கக்கூடியவர். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை குற்றமற்றவர் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. அந்த வாய்ப்பு என்ன? அதுவும் அவர்கள் வாயிலிருந்தே வந்தது. அது என்னவென்றால், மோசேயின் சட்டப்படி விபச்சாரத்தில் பிடிபட்டவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படி என்றால் இயேசு இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க போகிறாரா? தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அவர் சட்டத்தை மீறுகிறவர், சட்டத்தை மதிக்காதவர் என்று பொருள்பட்டு விடுகிறது. ஒருவேளை அவர் தண்டனை கொடுத்துவிட்டால் தான் மெசியா, தான் கடவுளின் மகன் என்று சொன்ன வார்த்தைகளெல்லாம் பொய்த்து போய்விடுகின்றது. இதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த இடத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லோருக்கும், அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய எல்லோருக்கும் அருமையான ஒரு செய்தியை தருகிறார். அந்த செய்தி என்ன? 2 முறை இன்று நாம் வாசித்த இந்த வாசகத்திலே ஆண்டவர் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய நோக்கமெல்லாம் அவர் என்ன எழுதினார் என்பதை பற்றியல்ல. காரணம், அவர் என்ன எழுதினார் என்று எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நான் அதை குறித்து அதிகமாக என் நேரத்தை செலவிட விரும்பவில்லை. ஆனால் ஏன் எழுதினார்? என்ன காரணம்? இதுதான் நமக்கு இன்று நான்
தர இருக்கக்கூடிய செய்தி. பல நேரங்களில் வாழ்க்கையில் பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்படலாம். பல்வேறு சிக்கல்கள் நம் வாழ்வில் எழலாம். அதிகமான நேரங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நாம் நம் முன்னிலையில் இருக்கக்கூடிய சவால்களை சில நேரங்களில் அவசரப்பட்டு, ஆத்திரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு கையாண்டு விடுகிறோம். அவ்வாறு நாம் ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு கையாளுகின்ற தருணங்களிலெல்லாம் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், ஜீசஸ் வாஸ் பையிங் ஹிஸ் ஓன் டைம். அவர் அவருக்குரிய நேரத்தை எடுக்கின்றார். காரணம், அவர் கடவுளின் மகன். அந்த கடவுளின் மகனுக்கு வந்த மனிதர்களை குறித்தும் தெரியும், இழுத்து வரப்பட்ட அந்த பெண்ணை குறித்தும் தெரியும். அடிப்படையில் நம் எல்லோரை பற்றியும் ஆண்டவருக்கு நன்கு தெரியும். எனவேதான் திருப்பாடல் 139 மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நடப்பதையும் படுப்பதையும் உணர்ந்திருக்கின்றீர். என் வாயில் சொல் உருவாகும் முன்பே உமக்கு தெரியும் அன்றோ. அப்படி என்றால் இங்கிருக்கின்ற நம் எல்லோரை பற்றியும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு தெரிந்ததென்ன? இவர்கள் இங்கே வந்திருப்பது இந்த பெண்ணை குற்றம் சுமத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல அவர்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மேலான எண்ணமாக இருக்கின்றது. எனவே குனிந்து எழுதுகின்ற நேரத்தில் கடவுளின் அருளை நாடுகின்றார். எப்படி இந்த சூழலை தான் சமாளிப்பது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே எண்ணம் யாரையும் காயப்படுத்துவதல்ல, யாரையும் கஷ்டப்படுத்துவதல்ல, யாரையும் துன்பப்படுத்துவதல்ல, யாரையும் துக்கப்படுத்துவதல்ல. ஆண்டவர் இயேசு இங்கே வந்தது யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பிடுவதற்காக அல்ல, எல்லோரையும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார். அப்படியென்றால் குனிந்தவர் எழுந்தார். அவர்களை பார்த்து அவர் சொன்னது, உங்களுள் குற்றமில்லாதவன் அவள் மேல் முதல் கல் எறியட்டும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை, ஆண்டவர் இயேசுவின் அந்த அமைதி கலந்த நிம்மதியான அந்த வார்த்தை, கொலை செய்ய வேண்டும், குற்றம் காண வேண்டும் என்ற உணர்வோடு வந்த அந்த கடினப்பட்ட மனிதர்களையே மனம் மாற்றியதல்லவா? தாங்கள் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக கற்களை அங்கேயே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இதுதான் கடவுளின் செயல். கடினப்பட்ட இதயங்களையும் கடினமான உள்ளங்களையும் கனிவாக மாற்றுகின்ற நல்ல மனநிலை. இந்த மனிதர்களிடமிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நல்லது கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது யாரிடமிருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். நம்மில் பலர் பல ஆண்டுகளாக ஒரே மனநிலையில் வாழ்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறோம் என்று தெரியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ மனிதர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ஒரு பெண்மணி ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை, ஃபாதர், என் கணவரோடு 40 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். இந்த 40 ஆண்டுகளில் இதுவரை அவர்
தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைக்கும் அவர் மதிப்பளிப்பதில்லை. தான் சொல்லுவதுதான் சரி, தான் சொல்வதுதான் நியாயம், தான் சொல்வதுதான் நீதி என்கின்ற மனநிலையில் வாழ்கிறார். நானும் போராடி பார்த்து விட்டேன். ஆனால் சோர்ந்து போய்விட்டேன். அவர் போக்குக்கே விட்டுவிட்டேன். 40 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவருடைய மனதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலம் நமக்கு தரக்கூடிய முதல் அழைப்பே நாம் நிற்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையால், சொல்லால், செயலால் கடினப்பட்டிருக்கின்றேனா? அடுத்தவர்களை காயப்படுத்துகின்றேனா? கஷ்டப்படுத்துகின்றேனா? சிந்திக்க வேண்டும். அந்த மனநிலை இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்வோம். இரண்டாவது, தரையில் எழுதியவர் மீண்டும் எழுகிறார். அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் அந்த பெண். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை பாருங்கள். அவர் அந்த பெண்ணிடம், நீ தவறு செய்தாயா? நீ பாவம் செய்தாயா? நீ குற்றம் செய்தாயா? ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. என்ன அருமையான மனநிலை! பொதுவாக நாம் மனிதர்களிடம் அவருடைய குற்றங்களைத்தான் கேட்கின்றோம், அவருடைய தவறுகளைத்தான் கேட்கின்றோம். எத்தனையோ குழந்தைகள் என்னும் சொல்லி இருக்கின்றார்கள், ஃபாதர், தெரியாமல் ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டேன். ஆனால் மீண்டும் மீண்டும் எனக்கு அவர்கள் சொல்வதெல்லாம், நீ அப்படிப்பட்டவன்தான், நீ அப்படிப்பட்டவள்தான், நீ திருந்த மாட்டாய், நீ மாற மாட்டாய். அந்த கடினமான வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கையே பிடிக்காமல் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் நாம் அவர்களுடைய குற்றத்தை மையப்படுத்த வேண்டும்? எல்லா மனிதர்களுக்கும் மனம் மாறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு, சந்தர்ப்பங்களும் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். அம்மா, எங்கே அவர்கள்? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன், சமாதானமாய்ப்போ. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம், நீ பாவத்தை செய், உன் தவறை செய், உன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போ என்று அவர் சொல்லவில்லை. கடவுளுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று. பாவி சாக வேண்டும் என்பது அவன் விருப்பமல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும். அதுதான் இந்த தவக்காலம். பாவங்கள் செய்து விட்டோம், போதும். எவ்வளவுதான் செய்து கொண்டிருக்க வேண்டும்? எவ்வளவு நாள் தான் நாம் பாவத்திலே நம்மையே அழிக்கப் போகிறோம்? எவ்வளவு நாள் பாவத்திலே பிறரை அழிக்கப் போகிறோம்? விட்டு விடுவோம். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? பரவாயில்லை. உன் பழைய பாவத்துக்கு மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடு. கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். ஆக இந்த அருமையான நாளிலே கடவுளுடன் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள், குற்றங்கள் புரிந்திருந்தால் எங்களை மன்னியும். நாங்களும் மனம் மாறி இந்த தவக்காலத்திலே புதியதொரு வாழ்க்கை வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருளும். ஆமேன்.